கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய். தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இருந்து சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அங்கு நுழைவது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமான மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறாருங்க. சப்தமத்தில் கேதுவுடன் இணைந்து செவ்வாய் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கேதுவுடன் இணைந்து சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது கும்பராசிக்காரர்களுக்கு பதிக்கிறார். இந்த வேளையில் நவகிரகங்களிலே ராசியின் அதிபதியான சனி மற்றும் குரு பகவானுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான். ஏனென்றால் நவகிரகங்களிலே இந்த 3 கிரகநிலைகள் மட்டும்தான் 3 இடங்களை பார்க்கின்றன. அந்த வகையில் செவ்வாய் மிகவும் வலுவாக ஜென்மராசி தனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களையும் பார்க்கிறார். ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக இருந்தாலும் செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக தான் சனியை பார்க்கிறார். எனவே இந்த வேளையில் உறுதியாகவே தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை கர்மஸ்தானத்திலும் தனஸ்தானத்திலும் ஜென்மராசியிலும் பதியக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் உறுதியாக தகர்த்தெறியப்படும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் அதைவிட ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான தருணமாகவும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மங்களக்காரகனின் அருளால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் செலுத்துகிறார். மங்களக்காரகன் என்று அழைக்கப்படுவதால் மனித வாழ்வில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக மங்களக்காரகரான செவ்வாயின் அருள் இல்லை என்றால் அது நிச்சயமாக சாத்தியமற்ற ஒன்றாகிவிடும். எனவேதான் மங்களக்காரகனின் அமைப்பும் சஞ்சார நிலையும் மிக துல்லியமாக பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலேயே சூரியனுக்கு அடுத்தபடியாக அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்றால் செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட செவ்வாய் பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செய்ய வேண்டும் என்றால் செவ்வாய் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படி அவர் சாத்தியமாக வலுவாக சஞ்சரிக்கும் போது மருத்துவம், விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, காவல்துறை என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு படை என அனைத்திலும் உங்களுடைய பங்களிப்பு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் அதில் செவ்வாயின் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்படிப்பட்ட பல ஆற்றல் நிறைந்த பணிகளையும் பொறுப்புகளையும் சுமப்பதோடு மட்டுமல்லாது அதிரடியாகவும் விரைவாகவும் அதே சமயம் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். எனவேதான் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது கேதுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை புதிய கண்ணோட்டத்தோடு செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது இழுபறியாக இருந்த பல நிகழ்வுகளை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பல்வேறு வகையான அத்தியாவசியமான விஷயங்களை மேம்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது.
அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்துடன் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். முன்கோபத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல பணிகளை யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இதுவரை பொறுமையாக ஆமை வேகத்தில் நடைபெற்ற பணிகள் அனைத்தையும் இனி விரைவாகவும் துரிதமாகவும் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய சப்தமத்தில் அமர்வதால் தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கார பெண்மணிகள் நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக இந்த வேளையில் செய்து முடிப்பதால் நிம்மதியான தூக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்கால நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபரின் மாறுதல் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை வெற்றி கிடைக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்த்துவதோடு மட்டுமல்லாது வெற்றி பெற முடியும். அரசாங்க பணிகளில் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு தருணமாகவும் கடினமாக இருக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை விரைவாகவும் துல்லியமாகவும் சாதுரியமாகவும் சுமாட்டாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் தானாகவே விரைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான யோகம் உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நம்பிக்கையை இழந்த சூழலில் நம்பிக்கை துளிர்விடும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக அமையும். கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகுவதோடு பல்வேறு வகையான பணிகளை புதிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியை கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கும்பராசிக்காரர்கள் செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடும்.